அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம். புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். அப்படி பார்க்கும்போது இன்று கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும், அதாவது கடக லக்னக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். இந்த புரட்டாசி மாதம் கடக லக்னத்திற்கு சூரியன் லக்னத்திற்கு மூணாம் இடமான கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். அங்கு புதனுடன் இணைவார். அப்படி புதனுடன் இணையும் போது இவர்களுக்கு புதாதித்ய யோகம் ஏற்படும். இந்த புதாதித்ய யோகம் என்பது படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு சம்பந்தமான அவர்கள் விரும்பும் படிப்பு கிடைக்கும். புதிதாக பள்ளியில் சேர்பவர்களாக இருந்தால், அதே போல ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் வேலை கிடைக்க பாஸ் ஆகி விடுவார்கள். அதே போல இந்த மாதம் செவ்வாய் பகவானானவர் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் மாந்தியுடன் இணைவு பெறுகிறார். இந்த மாந்தியுடன் இணைவு பெறுவதால் சகோதரர்களிடம் பழகும்போது கவனமாக பழக வேண்டும். அவர்களிடம் பேசும்போது கவனமாக வார்த்தைகளில் கவனம் செலுத்தி பேச வேண்டும். அதே போல புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேல் சகோதர ஒற்றுமை நன்றாக இருக்கும். மேலும் புத பகவானானவர் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பிறகு ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று இருந்தவர் 4ஆம் இடமான துலா ராசிக்கு செல்வார். இப்படி இவர் துலா ராசிக்கு செல்லும்போது அங்குள்ள செவ்வாய் பகவானுடன் இணைவு பெறுவார். இந்த நேரம் சகோதரர்களுடன் சண்டைகள் வர வாய்ப்புண்டு, பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. கவனமுடன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், கவனம் தேவை. அதே போல குரு பகவானானவர் லக்னத்திற்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். அப்படி அவர் சஞ்சரிக்கும் போது நல்ல தூக்கம் இரவில் வரும். ஆகவே இது ஒரு சாதகமான நிலை. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் இரவில் படுத்தவுடன் தூங்கி விடுவார்கள் இந்த மாதம் முழுவதும். அதே போல சுக்கிர பகவானானவர் லக்னத்திற்கு 2இல் கேதுவுடன் இணைவு பெற்றுள்ளார். இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. சுக்கிரன் கேது இணைவு என்பது திருமணத்தை தடுக்கும். திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புண்டு. ஆகவே புரட்டாசி 17ஆம் தேதி வரை திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும். அப்போ அதற்கு மேல் செய்வதை விட அதற்கு அடுத்த மாதத்தில் செய்து கொள்ளலாம். அதேபோல் புரட்டாசி 17ஆம் தேதிக்கு மேல் சுக்கிரனானவர் சூரியனுடன் இணைவு பெறுகிறார். இந்த மாதம் முழுவதும் இந்த இணைவு இருக்கும். அப்படி இருப்பதனால் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வரும் வாய்ப்புண்டு. ஆகவே கவனமுடன் பழக வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
சனி பகவான் லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். இவ்வாறு அமர்வதால் இந்த ஜாதகர்கள் தங்களது தந்தைகளின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். கேது பகவானானவர் லக்னத்திற்கு 2இல் குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார். ஆகவே குடும்பத்திற்குள் சிறு சிறு சண்டைகள், பிரச்சனைகள் அனைத்தும் வந்தே தீரும். ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் அதில் தடங்கல்கள் வரும். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனை வரலாம். இவை அனைத்தையும் திறமையாக கையாள வேண்டும், கவனமுடன் கையாள வேண்டும். மொத்தத்தில் நாம் பார்த்தோமேயானால் இந்த புரட்டாசி மாதம் என்பது இவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய மாதமாகவே இருக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் கணக்கு பாடங்களை எடுத்துள்ள மாணவர்கள் அதில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். IAS IPS படிப்பவர்களுக்கு அது ஒரு நல்ல காலமாக இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதை தடுத்து விடலாம். கிரகநிலை, கோச்சார கிரகநிலை இவ்வாறு இருப்பதால், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தையும் கோச்சார நிலையும் ஒப்பிட்டு பார்த்துதான் சொல்ல முடியும். நான் ஆன்லைன் ஜோதிடமும் பார்க்கிறேன், ஆஃபீஸிலும் ஜோதிடம் பார்க்கிறேன். அப்படி பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் 93 64 11 12 94 மற்றும் 94 87 31 33 00. மீண்டும் சொல்கிறேன், 9364111294 மற்றும் 9487313300. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.